கார்ட்டூன் ஸ்டுடியோ பெருமையுடன் வழங்கும் வெயிலுக்கு சிறப்பான லெமனேட் லெமன் ஜூஸ். இந்த ஜூஸினை வாங்கும் ஒரு அதிர்ஷ்டசாலிக்கு இலவசமாக குடும்பத்தோடு சீனாவுக்கு செல்லும் அரிய வாய்ப்பு உண்டு. எனவே ஜூஸினை பருகுங்கள், சைனாவிற்கு பறந்து விடுங்கள். வாங்கம்மா வாங்க, உடனே வாங்க. வந்துட்டோம். இங்க பாருங்கம்மா, இதுல ஒரு ட்ரே நிறைய ஜூஸ் இருக்கு. இது போதுமா? ஆஹா, இல்ல அண்ணாச்சி, உங்க கடையில இருக்கிற மொத்த ஜூஸ் டப்பாவையும் கொண்டாங்க. இன்னைக்கு நான் ஜூஸ குடிச்சிட்டு சைனாக்கு போகாம விட மாட்டேன். ஏமா, மொத்த ஜூஸையும் குடிச்சா நீ சைனாக்கு போக மாட்டமா, சுடுகாட்டுக்கு தான் போவா. பரவாயில்லையா? பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டின்னு வந்து புட்டா சிங்கம். எடுத்து வைங்க எல்லா ஜூஸையும். அண்ணாச்சி, அப்படியே ரேடியோல ஒரு நல்ல மோட்டிவேஷன் சாங்கா போட்டு விடுங்க. ஏமா, பாட்டு நிப்பாட்டுங்கம்மா, எல்லா ஜூஸையும் அடிக்கிட்டேன். பொதுவாக எம் மனசு தங்கம். ஏமா, என் கடையில இருக்கிற மொத்த ஜூஸ் டப்பாவையும் அடிக்கிட்டேன். இதுல எல்லா ஜூஸையும் குடிச்சுக்கங்க. அடேங்கப்பா, எவ்வளோ பாட்டலா! எவ்வளோ பாட்டலையும் நீங்க குடிச்சிருவீங்களா ஆண்டி? பயப்படாதீய பிள்ளைகளா, பயப்படாதீய. கும்ப ராசி கடக லக்னத்தில் பிறந்தவள் நான். என்ற ஜாதகப்படி சுக்கரன்லாம் சுக்கு முட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே என் வீட்டு காலிங் பெல் அடிப்பாரு. நான் இம்புட்டு ஜூஸையும் குடிக்க வேண்டியதே இல்ல மக்கா. நான்லாம் அதிர்ஷ்ட தேவதைக்கே அதிரசம் சுட்டு கொடுத்தவ. ரெண்டே பாட்டில குடிக்கிறோம், கூப்பனை அடிக்கிறோம், சைனாக்கு பறக்கிறோம். அண்ணாச்சி, ஸ்டார்ட் த மேட்ச். நம்ம அதிர்ஷ்டத்தை பாருங்க பிள்ளைகளா. என்ன பிள்ளைகளா, ஜெயிச்சிட்டோமா? சைனாவுக்கு போலாமா? ஆண்டி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம்னு வந்திருக்கு ஆண்டி. நாம ஜெயிக்கல. ஏய் பிள்ளைகளா, மனச தளர விட்டுறாதிய மக்கா. அது அதிர்ஷ்ட தேவதை ஆப்பிள் ஜூஸ் குடிக்க போயிருக்கோம். கண்டிப்பா வந்துரும். வேணா பாருங்க, அடுத்த பாட்டில கூப்பனை அடிக்கிறோம் பாருங்க. அண்ணாச்சி, நெக்ஸ்ட் ஜூஸ் என்னாச்சி? சொல்லுங்க பிள்ளைகளா, நாம ஜெயிச்சிட்டோமா? இல்ல, மறுபடியும் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் வந்திருக்குது. முயற்சியை கைவிட வேண்டாம் பிள்ளைகளா. அதிர்ஷ்ட தேவதை அதிரசம் சாப்பிட போயிருக்கோம். கண்டிப்பா அடுத்த வாட்டி அதிர்ஷ்டம் வரும் பாருங்க. அண்ணாச்சி, என்ன ஜெயிச்சிட்டோமா? இல்ல, மறுபடியும் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் ஆண்டி. மனச தளர விட்டாதிய பிள்ளைகளா, கண்டிப்பா நாம ஜெயிப்போம் பாருங்க. அண்ணாச்சி, கடைசி பாட்டில் இதுலயாச்சும் ஜெயிச்சோமா பிள்ளைகளா? இல்ல, மறுபடியும் பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் தான் ஆண்டி. யாரா அண்ணாச்சி, உன் கடையில இருக்கிற
என்னம்மா காமெடி பண்ணிட்டு இருக்கிய? இந்த கம்பெனி ஜூஸ் என்ன ஏன் ஒரு கடையில மட்டுமா இருக்கு? தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மாவட்டத்திலயும் இந்த கம்பெனி பிராண்ட் இருக்குதுமா. ஏன் ஹிந்தியில கூட பிரான்ச் ஓபன் பண்ணி வச்சிருக்கானுவ. அத்தனை ஜூஸ் டப்பால வெறும் ஒரு பாட்டில்ல மட்டும்தான் சைனாக்கு போற ட்ரிப்பு கூப்பன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கானுவ. அப்படி இருக்கிறப்போ ஏன் ஒரு கடையில இருக்கிற ஜூஸ் டப்பா மட்டும் குடிச்சா எப்படிமா உங்களால ஜெயிக்க முடியும்? இப்படி சின்ன புள்ள மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களேம்மா. அட பாவி பயலே, உன் கடையில இருக்கிற ஜூஸ் டப்பாலாம் விக்கிறதுக்கு அவசரம் பூரா பாட்டிலையும் என்ன குடிக்க வச்சு புட்டு இப்போ காமெடி பண்றியா இல்ல கரகாட்ட ஆடுறியான்னு கேட்டுட்டு இருக்கா. ஏமா இப்போ ஒன்னும் குறைஞ்சு போலமா. என் கடையில இருக்கிற எல்லா ஜூஸ் பாட்டிலும் குடிச்ச மாதிரி தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கடைக்கு போய் எல்லா ஜூஸ் டப்பாவையும் குடிங்க. கட்டாயம் நீங்க சைனாக்கு போயிடலாமா. உன் கடையில இருக்கிற ஜூஸ குடிச்சே இந்த நிலைமையில இருக்கேன். இதுல தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கடைக்கும் ஜூஸ குடிச்சேன். பிறகு சைனாக்கு போக மாட்டேன், ஆம்புலன்ஸ்ல தான் ஏறி போவேன். டெல்லிக்கு ராஜா நாளும் பாட்டி சொல்லை தட்டாதே, பட்ட படிப்பை படிச்சு வந்தாலும் பாட்டி சொல்லை தட்டாதே. வாங்கத்தே, நல்லா இருக்கீலாத்தே. ஏய், நீ என்னடி காண்டாமிருகம் பிரசவ வழியில கிடக்குற மாதிரி கிடக்குறா? என்னாச்சு? அது பாட்டி, இந்த ஜூஸ் பாட்டில் மூடியில சைனாக்கு போற அதிர்ஷ்ட கூப்பன் இருக்குமா. அந்த மூடியில இருக்கிற கூப்பன்ல ஜெயிச்சோன்னா குடும்பமா ஃப்ரீயா சைனாக்கு போலாமா. அதான் ஆன்ட்டி கஷ்டப்பட்டு ஜூஸை குடிச்சிருக்கிறவ. ஆமா, நம்ம குடும்பம் எல்லாரும் பிரியா சைனாக்கு போறதுக்காக கஷ்டப்பட்டு ஜூஸ குடிச்சேன். அட பேக்கலாண்டு. ஏண்டி, நாம ஜெயிச்சிருக்கோமா இல்லையான்னு இந்த பாட்டில மூடிய கழட்டி பார்த்தாலே தெரிஞ்சிடுமே. அதுக்கு எதுக்குடி குடம் குடமா ஜூஸ குடிச்சிட்டு இப்படி மலை மாடு மாதிரி படுத்து கிடக்க? அட ஆமால, பாட்டில் மூடிய கழட்டினாலே போதுமே, ஜூஸ் குடிக்க வேண்டியதே இல்லையே. ஏண்டி, ஒரு 2 வயசு குழந்தை கூட அம்புட்டு விவரமா பேசுது. காண்டாமிருகம் சைஸ்ல வளர்ந்திருக்கா, உனக்கு இந்த அறிவு கூட கிடையாதா? குடம் குடமா ஜூஸ குடிச்சு புட்டு மலை மாடு மாதிரி விழுந்து கிடக்கா பாரு. ஏய், இந்த பாருடி, நீ வீட்டுக்கு நடந்து வருவியா இல்ல உருண்டு வருவியா தெரியாது. நிறைய சமையல் வேலை கிடக்கு, சீக்கிரம் வந்து செய்யணும். ஜெயா வேலைக்காரி வேலையை தவிர எல்லா வேலையும் செய்வா. கடைசியில இப்படி சொதப்பிட்ட. யமா யமா, இங்க பாருங்க, என் கடையில இன்னும் ஒரு ஜூஸ் பாட்டில் இருக்குது. வேணா இந்த கடைசி ஜூஸ் பாட்டிலையும் உடைச்சு தரட்டா? உங்க அதிர்ஷ்டத்தை டெஸ்ட் பண்றீங்களா? 10 கிரேடு ஜூஸ் டப்பாலையே ஒரு அதிர்ஷ்டமும் இல்ல. இந்த ஒரு ஜூஸ் டப்பால மட்டும் அதிர்ஷ்டம் இருந்துருமா என்ன? அட என்னம்மா, எல்லா ஜூஸையும் குடிச்சிட்டிய, இந்த ஒரு பாட்டில மட்டும் ஏன் மிச்சம் வச்சிருக்கிய? இதையும் சேர்த்து உடைச்சு தரட்டா? அதுவும் சரிதான், எல்லா பாட்டிலையும் குடிச்சாச்சு, இத மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கிய? இதையும் உடைங்க, பாத்துருவோம். ஏய் பிள்ளைகளா, இதுலயும் அதிர்ஷ்டம் இருக்காது, தூக்கி போட்டு என்ன வீட்டுக்கு கூட்டு போங்க. ஓ மை காட், அன்பிலீவபிள். என்னது, நாம ஜெயிச்சிட்டோமா?
வந்ததுனாலதான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க சைனாக்கு போறீங்கன்னா அதுக்கு இந்த அண்ணாச்சி ஜூஸ் கடை தான் காரணம். பரவாயில்ல, அம்புட்டு ஜூஸ் குடிச்சாலும் ஒரு வழியா ஜெயிச்சே. இனி நிம்மதியா சைனாக்கு போகலாம். சைனாக்கு போய் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற பண்ணு மேலேயே போய் காப்பாத்தி கூட்டு வரணும். உங்குத்தமா எங்குத்தமா யார நான் குத்தம் சொல்ல. கல்லாப்பெட்டி காசு ஒன்னா சேர்ந்தா மாசுன்னு பஞ்சு டைலாக் விட்டீங்களேடா, எங்கடா இருக்கீங்க? நாமலாம் எப்பதான் மறுபடியும் ஒன்னா சந்திக்க போறோமோ? ஹே, எல்லாரும் சீக்கிரம் வாங்க, சைனாக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிட்டு. அவ்வளவுதாம்மா, வந்துட்டோம். இந்த காண்டா மிருகத்தை வேற நாம கூட்டு போகணுமா? என்னது காண்டா மிருகமா? நீங்க எல்லாரும் சைனாக்கு பேக மாட்டிட்டு போறதுக்கு காரணமே நான் தான். கஷ்டப்பட்டு அம்புட்டு ஜூஸையும் ஒத்த ஆளா குடிச்சிருக்கேன். என்ன மட்டும் கூட்டு போல, பிறகு அவ்வளவுதான். ஆமா, இவனை எப்படி வேனுக்குள்ள ஏத்துறது? இடம் பத்தாதே. பேசாம ஒரு கயிறை இந்த வண்டியில கட்டி அத நம்ம வேனோட கனெக்ட் பண்ணி விட்டுருவோம். நம்ம காரை முன்னாடி போக போக கயிறுல கனெக்ட் பண்ண இந்த காட்டு யானையும் பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். யாய், அப்படியே கைத்தை கட் பண்ணி என்னை ஏமாத்திரலான்னு மட்டும் நினைக்காதீங்க. சைனாக்கு போக வேண்டிய கூப்பன் என் கையில தான் இருக்கு. இந்த கூப்பன் மட்டும் இல்லைன்னா பிறகு உங்க யாராலையும் ஏரோப்ளேன்ல ஏறி போக முடியாது. அதனால என்னை கலட்டி விட்டுட்டு ஓடிடலான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. அது சரி, உன்னெல்லாம் யாரு ஏமாத்த முடியும்? சரி சரி, வாங்க எல்லாரும் கார்ல ஏறுங்க, லேட் ஆயிட்டு. ஆண்டி, நீங்க பாதுகாப்பா வந்துருவீங்களா? பயப்படாதிய பிள்ளைகளா, கேதுவால கேட்ட தாண்டி வர முடியாது. நீங்க பயப்படாம போங்க.